everyone, welcome back to the channel Unknown Physicist. So இன்னைக்கு நம்மளோட Quantum 100 சீரிஸோட 7th வீடியோல இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணேன். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் ட்ரிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் ஃபார்ம்லான்னு 2 வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், ஐகார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். பிகாஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா தான் இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸுமே இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய வரும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க நிறைய ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் அதுக்கான சில ப்ராப்ளம் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். சப்போஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ இந்த சேனலில் ஐ டூ மேக் வீடியோஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ரைட் நோ 2 சீரியஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் இஸ் Quantum 100, அது வந்து கம்ப்ளீட்டாக தமிழில். இன்னொன்று வந்து மாஸ்டரிங் MMP, இட் இஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஹோப் it will help for your preparation for any competitive exam. So மறக்காம எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, how to find probability of a particle. ஒரு பார்ட்டிகலுக்கு எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது. அகைன் இதுலயும் நிறைய ட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து இட்ஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ நார்மலைசேஷன்ல நம்ம என்ன பண்ணோமோ சேம் அதே தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டினா என்ன? லெட் மீ டேக் அ குரூப் ஆஃப் வேவ்ஸ். ஓகேங்களா, நான் ஒரு வேவ்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ சம்திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஈச் இஸ் அ வேவ் பேக்கெட். அதாவது ஒரு குரூப் ஆஃப் வேவ்ஸ் ஆஃப் வேவ் பேக்கெட் சொல்லுவோம். ஸோ இப்போ இஃப் தெர் இஸ் அ பார்ட்டிகல், த பார்ட்டிகல் மே எக்ஸிஸ்ட் பிட்வீன் எனி 2 நோட்ஸ். ஏதோ 2 நோட்ஸுக்கு நடுவில் இந்த பார்ட்டிகல் மே எக்ஸிஸ்ட். ஸோ இதுக்கு சம்திங் லைக் திஸ் வரும். ஸோ அந்த பார்ட்டிகல் 2 நோடுக்கு நடுவில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகல் அந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல எக்ஸிஸ்ட் ஆகும்னா எந்த இடத்துலன்றதை நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, P is equal to integral x1 to x2 psi star psi dx. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டிக்கான இன்டர்வல். ஸோ லிமிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ வேவ் வந்து 0 to Lன்ற ரீஜன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ we will have different limits, right? L/2 இருக்கலாம், 3L/4. ஸோ இந்த லிமிட்குள்ள இந்த பார்ட்டிகல் எங்க எக்ஸிஸ்ட் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் பிட்வீன் த ரீஜன் 0 to L/4 இருக்கு அப்படின்னா, உங்க லிமிட்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, it will be 0 to L/4 psi star psi into dx. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோல நம்ம வந்து 1D பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 1D பாக்ஸ், 1 டைமென்ஷனல் பாக்ஸ் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ 1D பாக்ஸோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 less than x less than L நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட வேவ் ஃபங்க்ஷன் psi n, என் வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் √2/L sin n pi x/L. ஸோ நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் வீடியோ செக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிச்சுன்றதை டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ n வந்து நான் கிரவுண்ட் ஸ்டேட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கிரவுண்ட் ஸ்டேட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ மை n will be equal to 1. அப்போ psi of x is equal to under √2/L. n is equal to 1 போட்டோம் அப்படின்னா it will be sin pi x/L. ஸோ இந்த வேவ் ஈக்குவேஷன் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன் என்னோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன, psi is equal to under √2/L sin pi x/L. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் பிட்வீன் x is equal to 0 to x is equal to L/2 இந்த பர்டிகுலர் லிமிட்ல பார்க்குறோம். ஸோ my probability will be equal to integral 0 to L/2 psi star psi into dx. ஓகேங்களா? ஸோ probability will be equal to integral 0 to L/2 psi star psi பண்ணீங்கன்னா என்ன வரும், it will be under √2/L sin pi x/L into under √2/L sin pi x/L dx வரும். So which will be 2/L integral 0 to L/2 sin square pi x/L dx. So இதுக்கான ட்ரிக் நான் சொல்லியிருக்கேன். So if you have sin square x அப்படின்னா உங்க லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா it is a half limit. அப்ப நம்ம ட்ரிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். So which is nothing but half into length of the limit. உங்க லிமிட்டோட லென்த் என்ன, it is L/2. So cancel ஆச்சு அப்படின்னா
at last you will have your probability as 1 by 2. Okay, the 2 cancel. You will have 1 by 2. So the probability of a particle between the region 0 to L by 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 1 by 2. Okay, இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமானா no, we can find for different limits. So next என்ன limits நான் consider பண்றேன். இப்போ இந்த கேஸ்ல நான் என்ன ரீஜன் கன்சிடர் பண்றேன்னா so probability from between the region 0 to L by 4 அப்படிங்கிற ரீஜனுக்கு நான் கன்சிடர் பண்றேன். So my probability will be integral 0 to L by 4 psi star dx. So இங்க என்னோட psi என்ன அப்படின்னா it is under root 2 by L sin pi x by L. So which will be equal to 2 by L நான் வெளியே காமனா எழுதிக்கிறேன். அப்போ 2 by L integral 0 to L by 4 sin square pi x by L into dx நம்மளுக்கு வரும். நம்மளால இங்க ட்ரிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது because it is L by 4. நம்ம either full limits or half limits தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா trigonometric formula sin square theta I can write it as 1 minus cos 2 theta by 2. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலா இப்போ மாத்தி எழுதலாம். ஸோ which will be integral 0 to L by 4. வெளியே வந்து it is 2 by L. So it will be 1 minus cos 2 pi x by L whole divided by 2 வரும். So நான் 2 வெளியே எடுத்ததுனா அப்படின்னா it will be 2 by L into 1 by 2. So limits நான் split பண்ணிக்கிறேன். அப்ப integral 0 to L by 4 dx minus integral 0 to L by 4 cos 2 pi x by L into dx வரும். Okay. So what we will have is 1 by L integral dx பண்ணோம் அப்படின்னா it will be x. So x 0 to L by 4 in limits minus cos 2 pi x 2 pi x by L integrate பண்ணீங்க அப்படின்னா it will be sin 2 pi x by L divided by 2 pi by L. So limits வந்து பாத்தீங்கன்னா it is from 0 to L by 4 இந்த இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என் லிமிட்ஸ் நான் அப்ளை பண்ண அப்படின்னா it will be 1 by L into L by 4 minus 0 minus sin 2 pi by L into L by 4 whole divided by 2 pi by L minus sin 0 வரும். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கண்டினியூ பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு இங்க எடுத்து எழுதுறேன். ஸோ விச் வில் பி 1 by L into L by 4 minus 1 by L இங்க உள்ள கொண்டு வந்துறேன். So 1 by L into sin 2 pi by L into x பாத்தீங்கன்னா it is L by 4 again divided by 2 by L இருக்கும். So it will become L by 2 pi minus sin 0 0 ஆயிரும். So we will have 1 by 4 minus L cancel. இங்க வந்து it is 2 1. So sin pi by 2 sin 90 is nothing 1. So we will have in the L cancel ஆயிரும். So we will have 1 by 2 pi. So the probability of a particle between the region x is equal to 0 to L by 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 1 by 4 minus 1 by 2 pi. So இந்த மாதிரி different regionsக்கு அவங்க கேட்பாங்க. So நம்ம லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டா லிமிட்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you will get the answer. ஸோ இன்னும் நான் சில டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த ரீஜன் ஓகே இப்போ நான் வேற ஒரு லிமிட் எடுத்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் பிட்வீன் த ரீஜன் L by 4 to L by 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணல, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி என்ன வந்து பார்த்தீங்கன்னா 1 by L into x minus 1 by L into sin 2 pi x by L divided by 2 pi by L இருந்தது. இங்கிருந்து நான் கண்டினியூ பண்றேன். ஸோ லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா it will be between L by 4 L by 2 again இங்க it will be between L by 4 to L by 2. ஸோ இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 by L into L by 2 minus L by 4 minus 1 by L into sin
2 pi, first வந்து it is L by 2 divided by 2 pi by L minus sin 2 pi, okay, ஒரு L மிஸ் பண்ணிட்டேன், 2 pi L by 4 into L divided by 2 pi by L. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 by L, L by 2 minus L by 4, it would be, so it would be 2L by 8 வரும். So 2L by 8 minus 1 by L into, so 2 cancel ஆயிரும், LL cancel ஆயிரும். So sin pi பார்த்தீங்கன்னா it is 0. Here LL cancel ஆயிரும் 2 and then இங்க ஒரு 2. So it is sin pi by 2. So sin pi by 2 அப்படின்னா it is 1. So 1 by 2 pi by L ன்னு இருக்கும். So we will have, இங்க LL cancel ஆயிரும் 4. So it will be 1 by 4 minus of minus L by 2 pi. Okay, again இங்க வந்து okay தனியா எடுத்துக்கிறேன், minus of 1 by L into L by 2 pi இருக்கும். So LL cancel ஆயிரும். So at last you will have 1 by 4 plus 1 by 2 pi. So this is the probability for the particle between the region L by 4 to L by 2. ஓகேங்களா? ஓகே, இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு ரீஜனுக்கு பண்றேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன், இப்போ நான் இன்னொரு ரீஜன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, let the particle between x is equal to L by 4 to 3L by 4 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்டெப்லேருந்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ 1 by L into x, லிமிட்ஸ் எங்க, it is between L by 4 to 3L by 4 minus 1 by 2 pi into sin, sorry, 1 by L இது 1 by L into sin 2 pi x by L whole divided by 2 pi by L, limits it is between L by 4 to 3L by 4. ஓகேங்களா? ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். 1 by L into, so 3L by 4 minus L by 4 minus 1 by L into sin 2 pi xக்கு பதிலா 3L by 4 whole divided by 2 pi by L minus sin 2 pi xக்கு பதிலா L by 4 divided by 2 pi by L. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 1 by L into 3L by 4 minus L by 4, it would be 2L by 4 minus 1 by L, denominator இந்த 2 pi by L இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் காமனா வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னா it will be L by, it is L by 2 pi வரும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆச்சு அப்படின்னா sin 3 pi by 2 வரும். sin 3 pi by 2 minus sin pi by 2 இருக்கும். ஸோ இங்க LL இதுல கேன்சல் ஆயிரும். ஸோ it will be 1 by 2 minus 1 by 2 pi into sin 3 by 2 is minus 1, sin pi by 2 it's 1. At last you will have 1 by 2 minus of minus plus ஆயிரும். So plus 2 by 2 pi இருக்கும். So which will be 1 by 2 plus 1 by pi. ஓகேங்களா? So this is the probability for the particle between L by 4 to 3L by 4. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 செட் ஆஃப் ரீஜனுக்கு ட்ரை பண்ணோம். இப்போ இதுல என்ன ட்ரிக், ஓகேங்களா, எப்படி இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு கிராஃபிக்ல அதை ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ லெட் மை பார்ட்டிக்கல் பிட்வீன் இந்த ரீஜன்ல இருக்கும். ஸோ இது வந்து 0, இது வந்து L கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் மிட் ரீஜன் would be L by 2. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ரீஜனை வந்து நான் L by 4ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரீஜனை வந்து 3L by 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3L by 4. ஸோ சேம் நம்ம 0, 25%, 50%, and that is nothing but 75%. இது 100%. ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் பிட்வீன் த ரீஜன் 0 to L என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1. ஸோ இந்த கம்ப்ளீட் ரீஜனுக்குள்ள எங்க இருக்கோ இட் இஸ் 1. இப்போ பிட்வீன் 0 to L by 4 இந்த பர்டிகுலர் ரீஜன், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள 0 to L by 4 இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இட் இஸ் 1 by 4 minus 1 by 2 pi. ஓகேங்களா?
1 by 4 minus 1 by 2 pi. அதே if it is between L by 4 to L by 2 அப்படின்னா it is 1 by 4 plus 1 by 2 pi. Next, if it is between L by 2 to 3L by 2 na, it is same 1 by 4 plus 1 by 2 pi. And then 3L by 4 2L அப்படின்னா it is 1 by 4 minus 1 by 2 pi. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த வேல்யூஸை நீங்க நம்ம ட்ரை பண்ணோம் பாத்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீஜனுக்கு ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவோம். இப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் பிட்வீன் 0 டு L by 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இட் இஸ் 1 by 2. ஜஸ்ட் இந்த ரெண்டு ரீஜனை ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே 1 by 2 பையும் 1 by 2 பை கேன்சல் ஆயிரும். யூ வில் ஹாவ் ஒன்லி 1 by 4 plus 1 by 4. ஸோ விச் வில் பி 1 by 2. சேம் இங்கேயும் அதே தான், பிட்வீன் திஸ் ரீஜன் இட் வில் பி 1 by 2. இப்ப between L by 4 and 3L by 4, between L by 4 and 3L by 4 என்னன்னு பாத்தீங்கன்னா it is 1. கடைசியா நம்ம பண்ணது 1 by 2 plus 1 by pi. 1 by 2 plus 1 by pi. So this is all about probability of a particle. 1D boxல ground stateக்கு probability of finding a particle between particular region, particular intervals ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. So இப்ப நம்ம பண்ணது பாத்தீங்கன்னா for a wave function psi 1 is equal to under root 2 by L sin n pi sin pi x by L, sin pi x by L. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா டயக்ராமேட்டிக்கா எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இத எப்படி கிளியரான பிக்சர் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ ஒரு டாஸ்க் உங்களுக்கு அகைன் ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து காஸ் சைனுக்கு வச்சு பண்ணேன். சேம் நீங்க காஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. psi is equal to 2 by L cos pi x by L. ஸோ between 0 to L by 4 என்னென்ன ரீஜன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 0 to L by 4, 0 to L by 2, and then L by 4 to L by 2, and then 3L by 4 to L. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கண்டுபிடிச்சு இதே மாதிரி டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஸோ தட் கிளியரா இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம உங்க ஆன்சர்ஸை நீங்க டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் நேம் இட் இஸ் அன்னோன் பிளேசஸ். ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, இப்போ சூப்பர் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஒன் டைமென்ஷனல் 1D பாக்ஸ்க்கு பார்த்தோம். இப்போ வாட் இஃப் இட் இஸ் ஃபார் LHO, அதாவது லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ ஃபார் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். பட் ஃபார் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வேவ் ஃபங்க்ஷன் வந்து a e raised to minus half x square alpha square. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நார்மலைஸ் ஆன வேவ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ we have to normalize. அப்போ நார்மலைசேஷன் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி psi star dx is equal to 1 சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ காசியன். ஸோ காசியன் வந்தாலே நான் வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் a is equal to 2 by pi into coefficient of x square சொல்லியிருக்கேன், which is alpha square by 2 whole power 1 by 4. ஸோ நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா alpha square by pi whole power 1 by 4. இப்போ நம்ம நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் psi is equal to alpha square by pi whole power 1 by 4 into e raised to minus half x square alpha square. ஓகே, இப்போ நான் வந்து probability of a particle between region 0 to infinity என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா என்ன, p is equal to integral 0 to infinity, லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ psi star dx. ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி will be equal to integral 0 to infinity psi star பண்ணோம் அப்படின்னா what will happen, alpha square by pi whole power 1 by 2, அடுத்தது e raised to minus x square alpha square into dx இருக்கும். ஸோ நான் என் கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்து எழுதிடுறேன். ஸோ இட் வில் பி alpha square by pi whole power 1 by 2. ஸோ integral 0 to infinity e raised to minus x square alpha square. ஸோ அகைன் இங்க வந்து it is a Gaussian. ஸோ நம்ம ட்ரிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ alpha square by pi the whole power 1 by 2. ஸோ e raised to minus ax square இருக்கு. ஸோ which is nothing but 1 by 2 into root pi by coefficient of your
x square. So which is here alpha square. ஓகேங்களா? Okay, நான் இந்த side continue பண்றேன். Screenல இடம் இல்ல. ஓகேவா? So what you will have under root alpha square by pi into under root pi by alpha square into 1 by 2 இருக்கும். So இது அப்படியே cancel ஆயிரும். So you will have 1 by 2. So probability of the particle between the region 0 to infinity என்னன்னு பார்த்தீங்கன்னா it is 1 by 2. So one dimensionல மட்டும் கிடையாது, even in LHOலையும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அகைன் நான் இங்க ஒரு கொஸ்டின் தரேன். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, consider a wave function psi of x is equal to under root 2 e raised to minus x by l. E raised to minus x by l. Find the probability for the particle. Find the, okay, நான் கொஸ்டின் எழுதுறேன். Find the probability of finding the particle x greater than or equal to 1. X greater than or equal to 1. Okay, again நான் இங்க hint தரேன் உங்களுக்கு. X greater than or equal to 1 அப்படின்னா your limit is between 1 to infinity. X வந்து greater than or equal to 1. So from 1 to infinity நம்ம limit consider பண்ணிக்கோம். Sorry, limit வந்து 1 to infinity consider பண்ணிக்கோங்க. So just try பண்ணுங்க. Probability என்னன்றத மறக்காம comment sectionல comment பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி பத்தின பேசிக் ஐடியா. யாருக்காவது ஏதாவது ஸ்டெப்ஸ்ல டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கேளுங்க. ஸோ நான் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து சில கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணினேன். ஸோ அதே மாதிரி பை டு நைட் இன்னைக்கு நைட்குள்ள ப்ராபபிலிட்டிக்கும் சில கொஷின்ஸ் போஸ்ட் பண்றேன் ஷார்ட்ஸா. ஸோ ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஸ்டில் தென் எவ்ரிவன் கீப் ப்ராக்டிசிங் அண்ட் மறக்காம integration formulas daily படிங்க. It will be really helpful. ஓகேங்களா? So still then everyone take care. Bye bye. Have a nice day.